ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்சான் வந்து ஆர்டர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஜோருன்னு மழை பெஞ்சிட்ருக்கோம். அப்போது ஒரு பையன் வேகமாக ஓடி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்கும்போது உடனே அந்த பொண்ணும், நான் உனக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்க மாட்டேன், அது திரும்பி 2 கண்ணும் பிதுங்கி நாக்கு வெளியே வந்து பேய் ரூபத்தில் இருக்குமா. உடனே நம்ம தலைவனை அதை டிவியில் பார்த்துட்டு ஹாரி மூஞ்சில் ஏறி உக்காந்திப்பான். உடனே மிக்ஸி தான் நைட்டு சின்சானை தூங்க வைப்பாங்க. உடனே நம்ம தலைவனோ புலம்பிக்கிட்டே தூங்குமா. என்னன்னா, இதுக்கு தான் அழகாக இருக்கிற பொண்ணுங்கிட்ட போகவே கூடாது, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே நம்ம தலைவனும் தூங்கிடுவான். உடனே நம்ம தலைவனும் தூக்கத்திலே ஒரு கனவு காண ஆரம்பிப்பான். அது என்ன கனவுனா, அவன் ஒரு பீச்சில் இருப்பான். அந்த பீச்சில் நனக்காக்காவும் இருப்பாங்க. உடனே நம்ம தலைவனும் ஜாலியாக நனக்காக்கான்ட்டு லவ் ராக்கெட்டு லவ் ஹார்ட்டெல்லாம் விட்டுக்கிட்டே இருப்பான். அப்படியே நம்ம தலைவனும், அக்கா நான் ஓடுறேன், நீங்கள் என்னை பிடிங்கன்ட்டு நம்ம தலைவனும் பீச் ஓரத்தில் ஓட நனக்காக்காவை துரத்துக்கிட்டே வர, உடனே ஒரு கட்டத்தில் நனக்காக்காவை அவங்க கையை யூஸ் பண்ணி அப்படியே ஜெட்டு ராக்கெட்டு போல் சின்சானை அப்படியே பிடிச்சிடுவாங்க. உடனே நம்ம தலைவனுக்கிட்ட வந்துட்டு, நனக்காக்கா ஆக்சுவலாக என்னதுன்னா, நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்கும்போது உடனே நனக்காக்காவும், பண்ணிப்பேன், ஆனால் இப்போ நான் சொல்கிற 3 பரீட்சையில் நீ பாஸ் ஆகணும், முதல் பரீட்சை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. திடீர்னு அலாரம் அடிக்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹாரி காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணுன்ட்டு அலாரம் வச்சுருப்பாரு, அதுதான் அடிச்சிருக்கும். உடனே நம்ம தலைவனை ஏஞ்சி அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியாக ஒரு கனவு காண விட்றாங்களா அப்படின்ட்டு மறுபடியும் என்னதான் ஈத்து போத்தின்னு தூங்கினானா அவனுக்கு தூக்கமே வராது. உடனே ஹாரியும் ஏஞ்சிட்டு, அச்சோ நான் வச்ச அலாரத்தை யார் ஆஃப் பண்ணா, இப்போ ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சே அப்படின்ட்டு அவசர கோசமாக இருப்பார். இந்த நம்ம தலைவனை பாத்ரூம் வந்துட்டு அங்கேயாச்சும் கனவு காணலான்ட்டு தூங்குவான். அப்பயே அவனுக்கு தூக்கம் வராது. அந்த நேரத்துக்குன்னு பார்த்து பாத்ரூம் கதவை யாரை தட்டுவாங்களா, நம்ம தலைவனும் பாத்ரூமில் கூட நிம்மதியாக விட மாட்டேங்கிறாங்களேன்னு வெளியே வந்துட்டு, அப்பா டேடி நைனா நீங்கள் என்னை கனவு காணவே விட மாட்டிங்களா, எதுக்கு நைனா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது உடனே ஹாரியோ, அட விட்றா எனக்கு அர்ஜென்ட்டாக வந்துடுதுரா, விட்டா நான் இங்கே போய்டுவோம் போல், நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் பாத்ரூமுக்கு போகிறேன்ட்டு நம்ம தலைவனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ருவாங்க. உடனே நம்ம தலைவனை ஸ்கூலுக்கு போயிட்டு, காய்ஸ் நான் இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லும்போது உடனே மசாவும், அடே சின்சான் நமக்கு வேறு 5 வயசு தான் ஆகுது, நம்மளாம் ப்ரப்போஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னும் போது நீயா சின்சான் மசாவெலாம் கண்டுக்காத, இந்த பொண்ணு ஓகே சொல்லலான்னு கேட்கும்போது உடனே நம்ம தலைவனும், அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அதுக்கு 3 விஷயத்தை நான் நிறைவேற்றணுமா, அதில் முதல் விஷயம் சொல்லும் போது என் கனவு கலைஞ்சி போச்சு மாட்டும் போது உடனே எல்லாருமோ கனவு தானன்ட்டு காரி துப்பிட்டு போயிடுவாங்க. உடனே யூஷினாக்கா மேடமும், பசங்களா நம்ம இப்போ சாப்பிட்டுட்டோம், இப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்க போகிறோன்ட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுற. உடனே நம்ம தலைவனும் படுத்துக்கிட்டு அந்த கனவு காணுவான். அந்த கனவோட ஸ்டார்டிங்லே நம்ம தலைவன் நனக்காக்கா கிட்டே போயிடுவானா. உடனே நனக்காக்காவோ, ஓ சின்சான் நீங்கள் வந்துட்டியான்னு கேட்கும்போது உடனே நம்ம தலைவனோ, நான் வந்ததெல்லாம் விடுங்க, இப்போ நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா 3 விஷயம் சொன்னீங்கள்ல, அது அப்படிங்க சொல்லுங்களாம், அதுக்கெலாம் டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கக்கான்னு சொல்லும்போது உடனே நனக்காக்காவும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. முதல் விஷ், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ஒரு பையனாக இருக்கணும்னு சொல்லும்போது உடனே நம்ம தலைவனும், இவ்வளோ தானே இதில் நான் பாஸ்ன்னு சொல்லும்போது நனக்காக்காவும், 2வது விஷ், நான் கல்யாணம் போகிற பையன் என்னை ரொம்ப கேரிங்காக அக்கறையோடு பார்த்துக்கணும்னு சொல்லும்போது உடனே நம்ம தலைவனும், ஐயோ அக்கா நான் எவ்வளோ கேரிங்கான பர்சன் சொல்லும் போதே அப்படியே நம்ம தலைவனை இங்கே தலைகாணியை கட்டி பிடிச்சின்னு புரண்டிருப்பானா. உடனே யூஷினாக்கா மேடமும், ஒரு நல்ல கனவு காண்றான் போல் அப்படின்ட்டு நம்ம தலைவன்கிட்ட வந்துட்டு அவனை தூக்குவாங்க. அப்படியே இந்த கனவு தான் காட்டுவாங்க. உடனே யூஷினாக்கா மேடமும் 3வது விஷயம் என்னதான்னு சொல்லும்போது அப்போ வானத்துலேருந்து ஒரு மிஷின் மாரி கீழே வந்து விடும். அந்த மிஷின் வேறு யாருமே இல்லை, யூஷினாக்கா மேடம் தான். யூஷினாக்கா மேடம் தான் ஒரு மிஷினை கூட்டிக்கிட்டு நம்ம தலைவனை அப்படியே பிடிச்சிட்டு ஈத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே இங்கே ரியல் லைஃப்பை காட்டுவாங்க. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது யூஷினாக்கா மேடம் தான் நம்ம தலைவனை எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைப்பாங்க. உடனே நம்ம தலைவனை முடிச்சுக்கிட்டு, ஏன் யூஷினாக்கா மேடம் இப்படி பண்ணுறீங்க, என் கல்யாணத்தையும் நிறுத்திட்டீங்க பார்த்தீங்களான்னு சொல்லும்போது உடனே கசாமா போச்சான் மசாவை இவங்க எல்லாருமே இஞ்சிட்டு, மேடம் உங்களுக்கும் சின்சானுக்கும் என்னதான் பகை இருந்தாலும் நீங்கள் அவனோட கல்யாணத்தை நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லும்போது உடனே யூஷினாக்கா மேடம், நீங்களாம் என்ன பேசுகிறீங்க, அவன் கனவு காலையிலே புரண்டே இருந்தால் அவனை நான் பெட்டில் போட்டேன், அதுக்கு இன்னுக்கும் என்ன சம்மதம்னு கேட்கும்போது உடனே மறுபடியும் அவங்களும், நீங்கள் 1000 தான் சின்சான் மேலே பகையோடு இருந்தாலும் அவனோட கல்யாணத்தை நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லும்போது யூஷினாக்கா மேடமும் கடுப்பாயிட்டு கத்துவாங்களா. அவங்க கத்தின கத்தில் அங்கே தூங்கிட்டு இருந்த எல்லா பசங்களும் ஏஞ்சிப்பாங்க. அதுக்கப்புறமா
எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே நம்ம தலைவனோட வீட்டை தான் காமிப்பாங்க. நம்ம தலைவனும் கனவு விட்டதுலேருந்து தொடங்கினா நல்லா இருக்கும், அப்படி தொடங்கணும்னு நான் விஷஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம தலைவனை படுத்து தூங்குவானா. உடனே கனவு அவன் ஆசைப்பட்ட மாரியே விட்டதுலேருந்து தொடங்கும். உடனே நம்ம தலைவனும் நானா காக்கா கிட்டே போயிட்டு, அக்கா அந்த 3வது விஷயம்தான் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நானா காக்காவும் உனக்கு நான் இப்படி இருக்கிறதுனாலும் பிடிக்குமான்ட்டு அப்படியே திரும்பி பேய் ரூபத்தை காட்டுவாங்க. கண்ணு 2 பிதிங்க நாக்கு வெளியே இருக்குமா. உடனே நம்ம தலைவனும் ஆஹா நம்ம இனிமேல் எந்த பொண்ணுக்கிட்டேயும் போகக்கூடாதுன்னு மூளையில் உட்காந்து சோகத்தில் இருப்பான். உடனே ஹாரி, மிக்ஸி, சின்சான் இவங்க எல்லாருமே என்ன ஆச்சு இந்த சின்சானுக்கு, என்ன ஆச்சு, நல்லா தானே தூங்கிட்டு இருந்தா சொல்லுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த எபிசோட் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை.